الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى لم نجعل له من قبل سميا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أحب الأسماء إلى الله عبد الله وعبد الرحمن، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபௌ தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள், நிஅமத்துக்கள், அருட்கொடைகளிலே குழந்தை செல்வம் என்பது ஒரு உயர்தரமான பாக்கியமாகும். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக, மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக குழந்தைகளை கொடுத்திருக்கிறான் என்று சொல்வதை போலவே, சில நேரங்களில் அவர்களால தொல்லையும் துயரமும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும் நடந்தேறியிருக்கிறது. ஆனாலும் குர்ஆன் ஹதீஸை தேடி பார்க்கிற போது ரப்புல் ஆலமீன் அதை மிகுந்த பாக்கியமாகத்தான் பல இடங்களிலே குறித்திருக்கிறார். நபிமார்கள் பலரும் அல்லாஹ்விடத்திலே அந்த செய்தியை கேட்டு பெற்றிருக்கிறார். அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அல்லாஹ்விடத்திலே வேண்டியிருக்கிறார். அப்படியானால் அது உயர்தரமான பாக்கியமாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார், وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا
فهب لي من لدنك وليا. ரப்பே, என்னுடைய மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாதவராக இருக்கிறார், எனக்கு ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனா அந்த வசனங்களுடைய தொடர்களே வருகிறது, சும்மா குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு நிறுத்தல. அவர்கள் இப்படி கேட்டார்கள், யரிசுனி வ யரிசு மின் ஆலி யஅகூப வஜஅல்ஹு ரப்பி ரதியா. அல்லாஹ்வே, நீ வழங்கி இருக்கக்கூடிய நுபுவத் என்ற ஞானம், நுபுவத் என்ற உயர்தரமான பதவி, அதை பிரதிபலிக்கக்கூடிய வாரிசாக எனக்கு அவர் வர வேண்டும். அவர் ரப்பாகிய உனக்கு மிகவும் பொருத்தமானவராக அவர் எனக்கு ஆக வேண்டும். நல்ல சாலிகான குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி சேர்த்து துவா செஞ்சாங்க. பொதுவா பரவலா முஸ்லிம்கள்கிட்ட குழந்தை பாக்கியத்தை கேட்கறது, பேரன் பேத்திகளை கேட்கறதுங்கிறது பழக்கத்தில் இருக்கு. ஆனா எப்படி கேட்போம்னு சொன்னா, ஒரு பேரனை கொடு, மகனை கொடு அப்படின்னு கேட்பமே தவிர சாலிகான குழந்தையை கொடு அப்படின்னு கேட்கறது பலர்கிட்ட பழக்கம் இல்லாம இருக்கு. ஆனா நபிமார்கள் கேட்ட துவாக்கள் அனைத்திலுமே என்னுடைய இல்முக்கு வாரிசாக வரக்கூடிய குழந்தை வேண்டும் என்று கேட்டார். அது மட்டுமல்ல, ரப்பாகிய உன்னுடைய பொருத்தம் பெற்ற குழந்தையாக வர வேண்டும் என்று கேட்டார். சாலிகான குழந்தையாக வர வேண்டும் என்று நபிமார்கள் கேட்டிருக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆ கேட்ட உடனே ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்லி அனுப்பினார். யா ஜக்கரியா, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியாவே, உங்களுக்கு குழந்தை வேணும்னு நீங்க கேக்குறீங்க, ஒரு ஆண் குழந்தையை உங்களுக்கு நாம் தருவோம். நுபஷ்ஷிருக, நற்செய்தி சொல்கிறோம், பிகுலாமின், ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தைக்கு இஸ்முஹு யஹ்யா, நீங்கள் யஹ்யா என்று பெயர் வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னர் உலகத்திலே அப்படி ஒரு பெயர் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பெயரை நீங்க வைக்கணும். ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்களின் வழியாக வஹியை அறிவித்து நல்ல செய்தியை சொல்லி அனுப்புகிறார். சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி அவர்களுக்கு முன்னமே தெரியப்படுத்துகிறார். திருமறையுடைய தெளிமுறைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது, ரப்பு எனக்கு எப்ப கொடுக்கிறானோ அப்ப கொடுக்கட்டும் அப்படின்னு இருக்க வேண்டியதில்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தால் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று கேட்பது நபிமார்களுடைய சுன்னத். அது ஒரு மிகப்பெரிய செல்வம். அது அந்த குழந்தையும் சாலிகான குழந்தையாக வர வேண்டும் என்று கேட்பது நபிமார்களுடைய சுன்னத். அந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவர்களிடத்திலே கொஞ்சி குலாவ வேண்டும் என்பன போன்ற செய்திகள் அனைத்தும் இஸ்லாமை போன்று வேறைக்கும் சொல்லப்படவில்லை. நவம்பர் 14 குழந்தைகள் தினம், சர்வதேச குழந்தைகள் தினம் என்று நாடு இப்போது கொண்டாடுகிறது. அதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் குழந்தைகள் பெறுகிற போதே அதை பாதுகாக்க வேண்டும், பெற்றெடுக்க வேண்டும், நிறைய பெற்றெடுக்க வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும், ஒழுக்கவியலை போதிக்க வேண்டும் என்பன போன்ற செய்திகளை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் போதித்த மார்க்கம் இஸ்லாம் தவிர வேறு யாரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. அந்த அளவு தெளிவாக, அவ்வளவு துல்லியமாக அனைத்தும் பேசப்பட்டிருக்கிறது. இன்று குழந்தைகளுக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய எந்த மதத்திலோ அல்லது இசத்திலோ அல்லது அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கலாச்சாரங்களிலோ ஷரியத்திலே சொல்லப்பட்டிருப்பதை போன்று தெளிவான விளக்கங்கள் பேசப்படவில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் குழந்தை வரத்தை கேட்டு பெற வேண்டும். ஆண் குழந்தையை கேட்கறது தப்பு அப்படின்னு விளக்கக்கூடாது. தாராளமா கேட்கலாம். ஆண் குழந்தைகளை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தாராளமா கேட்கலாம். வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்துல 90களில் ஓதிக்கொண்டிருந்த போது சில ஹதீஸ் பாடங்களை நடத்துகிற போது மாணவர்கள் சந்தேகம் கேட்பாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு.
அது மாதிரி ஒரு நாள் பாட வகுப்பிலே மாணவர்கள் கேட்டார், ஆண் குழந்தைகளை பத்தி அல்லாட்ட கேட்கலாமா, எனக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுத்து கேட்கலாமா உஸ்தாத் அப்படின்னு கேட்டார். உஸ்தாத் ஒரு அழகான விளக்கம் சொன்னாங்க, நீ கேளு, தப்பில்லை, கேட்கும் போதே இப்படி சேர்த்து கேளு, நான் மௌத்தா போனதுக்கு பின்னால என்னுடைய மன்னரைக்கு ஜியாரத் செய்ய வரக்கூடிய ஆண் குழந்தையை கொடுத்து சேர்த்து கேளு என்று உஸ்தாத் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் பெண்கள் பொது மையவாடிகளுக்கு ஜியாரத்துக்கு வருவதில்லை, வருவதற்கான அனுமதி இல்லை. கபிரஸ்தானுக்கு அத்தா மௌத்தா போயிட்டாங்க, மகள் வந்து அங்க அடக்கத்துக்கு வர்றாங்களா, அல்லது ஜனாதா தொழுகைக்கு வர்றாங்களா, அல்லது யாசின் ஓதி ஜியாரத் செய்யறதுக்கு வர்றாங்களா, வீட்டுல உட்கார்ந்து துவா செய்வாங்க. ஜியாரத் அப்படின்னு சொன்னாலே மன்னரையில் இருப்பவர்களை நேரில் சென்று அவர்களுக்காக துவா செய்தல் என்று பொருள். ஏற்கனவே பல நேரங்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அரபியில ஜியாரத் அப்படின்னு சொன்னா இறந்து போனவங்களை சந்திக்கிறது. முலாகாத் அப்படின்னு சொன்னா தான் உயிரோட இருக்கிறவங்க சந்திக்கிறது பேர். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலே ஆண் குழந்தையை பற்றி கேட்கலாம், தவறில்லை. ஆனால் இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுப்பதற்காக நீ ஆண் குழந்தையை கொடு என்று கேட்கலாம் என்று உஸ்தாத் அவர்கள் சொன்னார். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி கேட்கவே கூடாதோ என்று நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ரப்புல் ஆலமீன் இடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்கலாம், திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டும். எவ்வளவு காலமானாலும் வயோதிகம் ஆனாலும் இதுவேனா எங்க குழந்தைகளை பெற்றுக்க போறோம் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் கூட ரப்புல் ஆலமீன் நினைத்தால் நிமிட நேரத்தில் இந்த பாக்கியத்தை கொடுத்து விடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியும். நீண்ட நெடிய நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ குர்ஆன் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பே எனக்கு சாலிகான குழந்தையை கொடு, அன்பளிப்பாக நீ கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே இந்த துஆக்களை கேட்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ குர்ஆன் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. பல அறிஞர்கள் பெருமக்கள் மூலமாக, பல ஷேக்மார்களின் மூலமாக இந்த துஆக்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், குழந்தை இருக்கு, பேரன் பேத்திகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இருந்தாலும் இந்த துஆவை கேட்கலாம். தஃசீரிலே விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய குழந்தைகள் சரியான பாதையில் நடக்காமல் இருந்தால், சில நேரத்தில் தப்பு தவறுமா இருக்கும், குழந்தைகள் தானே, அவருடைய பாதை மாறி போய்கிட்டு இருக்கும், அவருடைய சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கும், நமக்கே பிடிக்காம இருக்கும், சரீரத்துக்கு புறம்பா இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப கேட்கும், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இருக்கிற இந்த குழந்தையை சாலிஹாக ஆக்குன்னு அதுக்கு அர்த்தம், நல்ல வழியில கொண்டு வா அப்படிங்கிற அர்த்தம். உனக்கு விருப்பமான பாதையிலே நீ நடக்காட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். துஆவை மாத்திரம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதிலிருந்து எந்த நேரத்திலும் நாம் விலகிக் கொள்ளக்கூடாது. ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துச்சு, பிறக்க போது ஷரியத்துடைய பார்வையிலே அவருக்காக வாழ்த்து சொல்வதற்கான அனுமதி இருக்கிறது. குழந்தை பிறந்துச்சா, ரொம்ப சந்தோஷம், பாரக்கல்லாஹ், மப்ரூக் அப்படின்னு சொல்றோம்ல, இப்படி வாழ்த்து சொல்வதற்கான அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்ற செய்தியை வானவர்களின் வழியாக அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். அதுக்கு பேர் தான் வாழ்த்து. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இப்ப குழந்தையை ஒட்டி எத்தனை செய்திகள் வருது என்று பாருங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாழ்த்து சொல்லி அனுப்புகிறார். நம்முடைய உறவினர்களிலே, நண்பர்களிலே, நமக்கு அறிமுகமானவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் இந்த வாக்கியத்தை கொடுக்க இருக்கிறான் என்ற செய்திகள் கிடைக்கிற போது, அல்லது கொடுத்து விட்டதற்கு பிறகு அதற்கான மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதிலே எந்த தவறும் இல்லை. வாழ்த்து சொல்றதுக்கு வர்றாங்க, வாழ்த்து சொல்ல வருகிறவர்களுக்கு விருந்து கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அதெல்லாம் விதத்து அப்படிலாம் செய்ய தேவையில்லை அப்படிலாம் பேச வேண்டியதில்லை. நம்மை தேடி வரக்கூடியவர்கள், நம்மை நாடி வரக்கூடியவர்கள், நமக்கு வாழ்த்து சொல்வதற்காக வரக்கூடியவர்கள், அவர்களுக்காக விருந்து சமைத்து கொடுப்பதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வலியுறுத்தி இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு செய்தி இப்படி வருகிறது, وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى قَالُوا سَلَامًا قَالَ سَلَامٌ فَمَا لَبِثَ أَنْ جَاءَ بِعِجْلٍ حَنِيذٍ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக வானவர்கள் வருகிறார்கள். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக வர்றாங்க.
வர்றவங்க வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல. சாதாரண மனித தோற்றத்திலே வருகிறார். தஃசீரிலே வருகிறது, அல்லாஹ் கூறுகிறார், குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானவர்களை பார்த்த உடனே, விருந்தாளிகளை பார்த்த உடனே ஃபமா லபிஸ அன் ஜாஅ பிஇஜ்ரின் ஹனீன், வேக வேகமாக அவர்களுக்காக ஒரு கன்றை அறுத்து சமைத்து கொடுப்பதற்காக தயாராகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடாம போயிட்டாங்க வானவர்கள், அதுக்கப்புறம் புரிந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் தனி விஷயம். ஆனால் வரக்கூடிய விருந்தினர்களை வாழ்த்து சொல்வதற்காக வரக்கூடியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு பிரதி உபகாரத்தை, நமக்கு வாழ்த்து சொன்னவர்களுக்கு பிரதி உபகாரத்தை செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. ரப்பல் ஆலமீன் இதை உயர்ந்த பாக்கியமாக ஆக்கி வைத்திருக்கிறார். குழந்தை நம்ம கையில கிடைச்ச உடனேயே அந்த குழந்தைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, குழந்தை பிறந்த உடனே சுத்தம் செய்ததற்கு பிறகு அதனுடைய வலது காதில் பாக்கும் இடது காதில் இகாமத்தும் ஓதி அந்த குழந்தையுடைய காதுகளிலே உத வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். இப்படி செய்ய வேண்டும் என்று படித்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சுனன் அபீ தாவூதிலே, திருமதியிலே, பைஹக்கி போன்ற நபிகள் கிரந்தங்களிலே அனைத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாங்கு சொல்லணும். பாங்கு சொல்றது பெற்றவங்களே சொல்லணும். அதுக்காக தனியா ஒருவரை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நமக்கு என்ன பாங்கு சொல்லுவா தெரியாது. ஒரு 4 தடவை அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லலாம். ஹரம் ஷரீஃப்ல சொன்ன மாதிரி ராகமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு எந்த முறை தெரிகிறதோ அந்த முறையில் பாங்கை சொல்லி வலது காதிலும் இக்காமத்தை சொல்லி இடது காதிலும். ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் என்ன அப்படின்னா, பாங்கை விட இக்காமத்தை கொஞ்சம் வேகமா சொல்லணும், அவ்வளவுதான். ரொம்ப ராகமா நீட்டா சொல்லி வலது காதிலும் இடது காதிலும் போத வேண்டும். குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்திருக்கிறார். ஹதீஸ் ஷரீஃபிலே விளக்கப்படுகிறது, பிறந்த உடனே ஏன் தெரியுமா பாங்கு இக்காமத்து சொல்லப்படுது? பிறந்த குழந்தைக்கு இஸ்லாமிய வார்த்தைகள், ஹிதாயத்தின் வார்த்தைகள் முதலாக கேட்கப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்தில் வாழும் காலம் மிக சொற்பமானது என்பதை புரியாத அந்த வயதிலேயே புரிய வைக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கிறார். நம்ம தொழுகிற பாத்தீங்களா, எல்லா தொழுகைக்குமே பாங்கும் இகாமத்தும் உண்டு. ஆனால் இறந்து போனதற்கு பிறகு ஜனாசா தொழுகிற இடத்துல அங்க பாங்கு கிடையாது, இகாமத்து கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, குழந்தை பிறந்த உடனேயே நம்ம அந்த பாங்கையும் இகாமத்தையும் சொல்லிவிட்டோம் என்று. ஒரு பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையிலே குறைந்தபட்சம் 20 நிமிடம் 15 நிமிடம் தான் இருக்கும். 12:45 பாங்கு சொன்னா 1 மணிக்கு தொழுகும், 1 மணிக்கு பாங்கு சொன்னா 1:15 தொழுகும், ஒரு 1/4 மணி நேரம். ரப்பல் ஆலமீன் உணர்த்துகிறான், நம்முடைய வாழ்க்கை என்பது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் உள்ள குறைவான காலம் தான். நம்ம 100 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், 90 வருஷம் இருக்கலாம். ஆனா மிக சொற்பமான காலம் தான் வாழ போகிறோம். இந்த எண்ணத்தோடு நான் வாழ வேண்டும். இந்த சிந்தனையை புரியாத அந்த பாலக பருவத்திலேயே பச்சிளம் குழந்தையுடைய காதுகளிலேயே ஊதிவிட வேண்டும் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்திருக்கிறார். ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த போது குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதானும் இகாமத்தும் சொல்லி ஹஸன் ரலியல்லாஹு காதுகளிலே ஊதிய செய்தி ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். குமாருடைய காலத்திலே ஒரு அழகான பழக்கம் இருந்தது. ஹதீஸ் ஷரீஃபிலே அதற்கு பெயர் தஹ்னீக் என்று வருகிறது. தஹ்னீக் என்று சொன்னால் பெரியவர்களாக இருப்பவர்கள், பரக்கத்து நிறைந்தவர்களாக இருப்பவர்கள், குடும்பத்திலே மூத்தவர்களாக இருப்பவர்கள், சாலிஹீன்களாக தொழுகையாளிகளாக இருப்பவர்கள் தங்களுடைய வாயிலே பேரிச்சம்பழத்தை வைத்து சப்பி சுவைத்து அதை மிருதுவாக்கி அந்த பேரிச்சம்பழத்தையும் உமிழ் நீரையும் சேர்த்து எடுத்து குழந்தையின் வாயில் வைத்து பேர் வைப்பார். அதுக்கு பேர் தான் தஹ்னீக் பேர். இப்ப இன்னைக்கு மாதிரி தேனை தொட்டு வைக்கிறது, ஜம்ஜம் தண்ணி தொட்டு வைக்கிறது, அதெல்லாம் அந்த காலத்துல இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் வைத்தார். அதுக்கு பேர் தஹ்னீக் பேர். அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு நபிகளாருடைய தர்பாருக்கு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை வாங்கி என்ன பேர் வைக்கலாம் அப்படிலாம் கேட்கிறார்.
நபி அவர்கள் தஹ்லீக் செய்து பேரிச்சம்பழத்தை தன்னுடைய வாயில் வைத்து சுவைத்து தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரையும் கலந்து அந்த குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார். பூமானுடைய எச்சில் கிடைக்கிறது சாதாரண விஷயமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தான உமிழ்நீர் கிடைக்கிறது சாதாரண விஷயமா? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குழந்தைக்கு பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பெயர் வைத்தார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை பிறந்தது. அவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்தார், நபிகளாட்ட வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரை இந்த குழந்தைக்கு பெயர் வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று பேரிச்சம்பழத்தை தன்னுடைய உமிழ்நீரோடு சேர்த்து சுவைத்து அந்த குழந்தையின் வாயில் வைத்து அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார். இதுதான் பெயர் வைக்கக்கூடிய முறை. இன்று நாம் சில சூழ்நிலைகளின் காரணமாக நம்முடைய முறைகளை மாற்றி இருக்கிறோம். பேரிச்சம்பழம் வச்சதுனால ஒரு இனிப்பு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தேர் வைக்கப்படுகிறது. சம்சம் தண்ணீர் பரக்கத்தான தண்ணீர் அப்படின்னு சொல்லி வைக்கப்படுது. அது ஒரு தவறில்லை. ஆனால் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பெயர் வைத்தல் என்பது நல்ல பெயர்களாக வைக்க வேண்டும் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அர்த்தமுள்ள பெயர்களாக வைக்க வேண்டும் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எந்த மார்க்கத்தில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு? இஸ்லாமை தவிர மிக துல்லியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அரசி ஆராய்கிற மார்க்கம் வேறு எதுவுமே. நபி அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஸ்மாஇ இலல்லாஹி அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான பேர் எது தெரியுமா? அப்துல்லான்னு பேர் இருக்கு. அல்லாஹ்வுடைய அடிமைங்கிறார். அப்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு பிரியமான பேர்கள் இந்த ரெண்டு பேர்கள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹதீஸுடைய வழக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு பாருங்க, 99 பேர்கள். அதோட அப்துங்கிற வார்த்தையை சேர்த்து வச்சா அடிமைகள். அப்துல் ஜப்பார் அப்படின்னு சொல்றோம், அப்துல் வாசிர் அப்படின்னு சொல்றோம், அப்துல் முத்தகிம் அப்படின்னு சொல்றோம், அப்துல் ஜலீல் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பேர். இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களோட அப்து அப்து என்ற வார்த்தையை சேர்த்து வைக்கிற போது ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. என்னுடைய அடிமை, ஒவ்வொரு தடவையும் அவனை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப அடிமை அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, ரஹ்மானுடைய அடிமை, அப்துல் ரஹீம் ரஹீமுடைய அடிமை, அந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். பேருக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. திரும்ப திரும்ப அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிற போது துஆக்களாக மாறுகிறது. அதனால நல்ல பெயர்களாக, அர்த்தமுள்ள பெயர்களாக வைக்க வேண்டும் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் ஆசியான்னு பேர். ஆசியா அப்படின்னா ஐன் வச்ச ஆசியா. ஆசியான பாவின்னு அர்த்தம். யாரோ அவர்தான் வச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, பேர் என்னன்னு கேட்டாங்க. ஆசியா. ஆசியா பாவின்னு அர்த்தம், பேரை மாத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜமீலா, இன்னையிலிருந்து உன் பேர் ஜமீலா என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில நேரங்களிலே நம்முடைய பெயர்கள் அர்த்தமற்ற பெயர்களாக, தவறான அர்த்தமுள்ள பெயர்களாக இருந்தால் அந்த பெயர்களை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அர்த்தம் தான் பார்க்கணுமே தவிர இந்த எண் ஜோதிடம், கணித ஜோதிடம்லாம் பார்த்து அப்படி பெயர் வைக்கணுமா இப்படி பெயர் வைக்கணுமா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நல்ல அர்த்தமுள்ள பெயர்களாக வைக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி நிறைய பேரை மாத்தி இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தார், உன் பேர் என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், என் பேர் ஹுஸ்ன் அப்படின்னு சொன்னார். ஹுஸ்ன் அப்படின்னு சொன்னா கவலை அப்படிங்கிறது, கெட்டியான பூமிங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா பேர் வச்சிருக்கிற? இன்னையில இருந்து உன் பேர் சஹில் அப்படின்னு பேர் சொன்னாங்க. சஹில்னா வெண்மையானவர் அப்படிங்கிற அர்த்தம், லேசான மிருதுவான பூமி அப்படிங்கிற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை மாற்றினார். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஹசன் ஹுசைன் நமக்கு தெரியும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு பேர் வைக்கல. அலி மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அலி என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்டாங்க. ஹுசைன் இன்னும் பேர் வைக்கல. அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹர்புன்னு பேர் வைக்கலாம்னு இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஹர்புனா போர் அப்படிங்கிறது, சண்டைக்காரன் அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர் வைக்கிறீங்க? ஹர்புனா பேர் வைப்பாங்க. இந்த குழந்தை பேர் ஹுசைன் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப பெயர் வைக்கிற போது அழகான பெயர்களாக வைக்க வேண்டும், அர்த்தமுள்ள பெயர்களாக வைக்க வேண்டும். அந்த பெயர்களை சொல்லி அழைக்கிற போது எல்லோரும் துஆ செய்யக்கூடிய பெயர்களாக அமைக்க வேண்டும். அப்படி இருப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு.
அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த இடத்தை அடையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. குழந்தை பிறந்த எப்ப பேர் வைக்கணும், அதுவும் ஹதீஸ்ல வரும். என்னைக்கு பேர் வைக்கணும்? குழந்தை பிறந்த 7வது நாள்ல சில காரியங்கள் செய்யணும். அதுல ஒண்ணு பேர் வைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7ல தான் வைக்கணும் கட்டாயம் இல்லை. 7வது நாள் வைக்கிறது முஸ்தஹப், விரும்பத்தக்க செயல். 7வது நாளுக்கு முன்னால பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு குழந்தை பிறந்த உடனே பேரை சொல்லு சர்டிபிகேட்ல பதிவு செய்யணும் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறாங்கிறது வேற விஷயம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சுன்னத் என்ன அப்படின்னா 7வது நாள் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். பேர் வைக்கிறதுக்கு முன்னால சில காரியங்கள் செய்யணும். அந்த குழந்தையினுடைய தலைமுடியை முழுவதுமாக மடிக்க வேண்டும், ஒட்ட போடும். 7வது நாள் 7வது நாள் எப்படி அந்த குழந்தைய குடிச்சு தலை சரியா நிக்காது, அது பயந்துட்டே போடணும். பக்குவமா உள்ளவங்க போட்டுருவாங்க, இல்ல முடியலன்னா கொஞ்சம் தள்ளி கூட போடலாம். ஆனா 7வது நாள் போடணும் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. அந்த குழந்தையுடைய தலைமுடியை முழுவதுமாக மடித்து அந்த முடியை எடை போட்டு 5 கிராம் வரும், 2 கிராம் வரும், அல்லது 10 கிராம் வரும். ஒவ்வொரு குழந்தையுடைய அமைப்புல எவ்வளவு வருதோ அந்த அளவு எடைக்கு நிகரான வெள்ளியின் மதிப்பை தர்மம் செய்யணும். 10 கிராம் வருதுன்னா உதாரணமா வெள்ளி 1 கிராம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சுன்னத். 7வது நாள் குழந்தையுடைய தலைமுடி களைய வேண்டும். அந்த குழந்தைக்கு அழகான முறையில பெயர் வைக்க வேண்டும். அதே போன்று அகீகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்தரமான அமலை செய்ய வேண்டும். அகீகா அகீகான்னு சொன்னா நமக்கு தெரியல. ஆண் குழந்தை பிறந்தா 2 ஆடு அறுத்து ஏழைகளுக்காக சொந்த பந்தங்களுக்காக விருந்து சமைச்சு கொடுக்கலாம், கரியா கொடுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். பெண் குழந்தையாக இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும். அகீகா கொடுக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது ஃபர்தோ வாஜிபோ சுன்னத்தோ அல்ல, அது முஸ்தஹப். முஸ்தஹப்னா நஃபில்ங்கிற அர்த்தம், விரும்பத்தக்க செயல்ங்கிற அர்த்தம். விரும்பினா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுக்கலாம், இல்ல அது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. தேவைப்படுறப்ப எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாம். மார்க்க சட்ட நூற்றையில சொல்லப்பட்டிருக்கிறது, குழந்தை பிறந்த 7வது நாள் அகீகா கொடுக்க வேண்டும். 7 முடியலன்னா 14ல கொடுக்கலாம், அல்லது 21ல கொடுக்கலாம். இந்த 3 ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இப்ப நமக்கு 50 வயசு ஆச்சு. அந்த காலத்துல நம்ம பிறந்தப்பெல்லாம் நம்ம அத்தா அம்மா அகீகா கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. இப்ப நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, ஒரு யோசனை வருது. ஒரு ஆடு அறுத்து 2 ஆடு அறுத்து 2 ஆடுனா மொத்தமா ஒரே நாள்ல செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஆடுகளை அறுத்து ஏழைகளுக்காக அதை கொடுத்து நான் இதுக்காக அப்படி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீர் வச்சு கொடுத்துறோம். இப்படி கொடுப்பது புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்காக நாம் கொடுக்கிற போது அந்த குழந்தைகள் சந்தோஷமாக வாழ்வதற்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கும் இந்த அகீகா காரணமாக ஆகிறது என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹீஹுல் புகாரிலே ஒரு நபிமொழி வருகிறது, மஅல் குலாமி அகீகத்துன் ஃபஉஹ்ரிகு அன்ஹு தமன் வஅமிது அன்ஹு அல்-அதா. குழந்தைகளுக்கு நீங்கள் அகீகா கொடுங்கள், அகீகா பிராணியின் இரத்தத்தை ஓட்டுங்கள், அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய வேதனைகளை நீங்கள் நீக்கி விடுங்கள், அழித்து விடுங்கள் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ்க்கு விளக்கத்தை சொல்லப்பட்டிருக்கு, அகீகா கொடுக்கிற போது நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வு அமையும் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகீகா ஆண் குழந்தைகளுக்கு 2 ஆடும் பெண் குழந்தைக்கு 1 ஆடும் கொடுக்கணும். ஜாதுல் மஆத் என்ற ஒரு நூலிலே குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நாங்க எப்படி அகீகா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யஃபஅல் அனில் குலாமி ஷாத்தானி வஅனில் ஜாரியத்தி ஷாத்துன். ஆண் குழந்தை இருந்தால் 2 ஆடுகள் கொடுங்கள், பெண் குழந்தை இருந்தால் 1 ஆடு கொடுங்கள் என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு விஷயமே மிக தெளிவாக நம்முடைய மார்க்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பேர குழந்தைகளுக்கு, நம்முடைய பேத்திகளுக்கு இதை நாம் செய்கிற போது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தே நாம் ஷரியத்தை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கிறோம் என்று. அதன் மூலமாக அவர்கள் உயர்தரமான பாக்கியத்தையும் மிகச்சிறந்த அந்தஸ்தையும் அடைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குழந்தைகள் தினம் என்பது இஸ்லாமை பொறுத்தளவுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிற தினம் அல்ல, ஒவ்வொரு நாளும் குழந்தைகளோடு நாம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே வருகிறது, குழந்தைகளை பார்த்தால் நபி அவர்கள் குழந்தையாகவே மாறிவிடுவார்கள்.
அந்த குழந்தைகிட்ட எப்படி கொஞ்சி குலாவமோ அது போன்று பேச ஆரம்பித்து விடுவார். சின்ன குழந்தை, எங்கிருந்தோ பிடித்துக் கொண்டு வந்த குழந்தை, அனாதையாக அழுது கொண்டிருந்த குழந்தை நபிகளாரிடத்திலே வருகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தேடி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகிட்ட கேட்கிறார், நீ என் கூட இருக்கியா அவன் பெற்றோர்கிட்ட போறியா? இந்த குழந்தை சொன்னது, எனக்கு பூமானுடைய மடியே மிகவும் சுகம் தரக்கூடியது, நான் இங்கேயே அமர்ந்து விடுகிறேன் என்று சொன்னது. பிடிவாதமாக பெற்றோர்கள் பிடுங்கி பார்க்கிறார். இந்த குழந்தையின் விருப்பம் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். அது போக மறுத்து விட்டது. வரலாற்றில் நிறைய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியான அந்த குழந்தைகளின் மீது எவ்வளவு அன்பை பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தி யோசிக்க வேண்டும். நமக்கு 40 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும். நம்முடைய அறிவும் அந்த குழந்தைகளுடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும் என்று யோசிக்க கூடாது. அவர்கள் குழந்தைத்தனமாகத்தான் இருப்பார்கள். அவர்களிடத்திலே நாம் எப்படி மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர கடினமான முறையில் கரடு கொண்டாட முறையில் அமர்ந்து கொள்ளக்கூடாது. அது எப்ப நமக்கு புரியும்னா, நமக்கு ஒரு 70 வயசு ஆகிறப்போ நம்மளும் குழந்தையாகவே மாறிடும். அப்பதான் நமக்கு அது புரியும். அந்த அளவு மென்மையான குழந்தை குணம் உள்ளவர்களாக குழந்தைகள் இருப்பார்கள். அவரிடத்திலே இலகுவான முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அன்போடு நடந்து கொள்ள வேண்டும், விளையாட வேண்டும், அவரிடத்திலே எல்லா விதமான காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலேயே திருமணம் முடித்தார். பூமான் வெளியிலே இருந்து வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய தோழிகளோடு விளையாடிக் கொண்டிருந்தார். நபி அவங்க வந்து பார்த்தாங்க. உள்ள வந்த உடனே நபியுடைய சத்தத்தை கேட்ட உடனே தோழிகள்லாம் ஓடிட்டாங்க. அவங்க விளையாடிட்டு இருந்த இடத்துல ஒரு பொம்மை இருந்தது. நபி அவர்கள் பார்த்தார். இது என்ன பொம்மைன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குதிரை பொம்மைனா. அந்த பொம்மைக்கு ரெக்கை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், குதிரைக்கு ரெக்கை இருக்குமா, இறகு இருக்குமா என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்த குதிரைகளுக்கு ரெக்கைகள் இருந்திருக்கிறது, அவர்கள் பறந்து போயிருக்கிறார்கள், அது உங்களுக்கு தெரியாதா என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார். குழந்தைகளாக இருக்கும் பொழுதிலே அவர்களுக்கு தகுந்த மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார்கள், அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள், மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறார்கள். ஒரு சின்ன குழந்தை ஒரு குருவியை வளர்த்துக் கொண்டது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே. அந்த குழந்தையை வளர்த்துக் கொண்டிருந்த அந்த குருவி இறந்து போனது. நபி அவர்கள் வந்து பார்த்து அந்த குழந்தை இடத்திலே விசாரிக்கிறார். யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர், அபு உமைரே அந்த குருவி என்னாச்சு கேட்டாங்க. அந்த குழந்தைக்கு அதை விசாரிக்கிறது பிடிக்கும். நமக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அந்த குருவி விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விசாரிக்கிறார்கள். நீ கையில வச்சு இப்போ விளையாடிட்டே இருப்பிய, பார்த்துட்டே இருப்பிய, உங்க வீட்டுல வச்சிருக்க இந்த குருவிங்க, இந்த குழந்தை சொன்னது இறந்து போனது யார சொல்லலாம் என்று சொன்னது. இப்ப குழந்தைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போன்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க தன்னை நடத்தி கொண்டார். இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய உயர்தரமான வாழ்வியல் நெறிமுறைகளை இதுவும் ஒன்று. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அனைத்தையும் புரிந்து வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்